நெக்ஸ்ட் ரெண்டாவது கொலோசியர் 3:2-3 வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 2-3. 3வது அதிகாரம் 3, கொலோசியர் 3வது அதிகாரம் 2-3. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனவாமா நம்மளோட ஜீவனாமா தேவனோட என்னக்குதாமா மறைந்திருக்குதாமா. అర్థమైందా? తెలుగులో ఎందుకుదానా మీ జీవము క్రీస్తులో భద్రపరచబడి ఉన్నది. எங்க இருக்குதா நம்ம ஜீவன் இருக்குதாமா? நம்ம லைஃப் எங்க இருக்குதாமா? சொல்றீங்களா? கேக்குறதா? நம்ம லைஃப் எங்க இருக்குதாமா? அவர்கிட்டமா அது பத்திரமா இருக்குதாமா. அங்க நம்மளுக்கு நித்தியமா நிவாசமே இல்லை. என்ன இருக்குது அங்க? நம்ம வாழ்க்கை இந்த ஜெனரல் சொல்லிக்க என்னன்னா நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? அவர்கிட்ட இருக்குதுங்க. இந்த உலக இருக்கிற வாழ்க்கை காது இல்லை அசலு. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது அசலு? அதுதான் இருக்குது. நம்ம வாழ்க்கை எங்க? புரியுதா? எங்க இருக்கு நம்ம வாழ்க்கை? அசலான வாழ்க்கை அங்க இருக்குதுங்க. அல்லேலூயா. இப்ப வாழ்க்கை எங்க இருக்குது? எப்ப வாழ போறது அங்க, இங்க இல்ல. இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும் நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுத்திட்டு இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக நம்மளுக்கு என்ன ஒரு வீடு வேணும், வீட்டில் என்ன வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் ஃபர்னிச்சர் வேணும், எத்தனோ வேணும் என்ன பண்ணுறோம்? அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். இருக்கு தப்பு நான் சொல்லலை, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தப்பை நம்ம புரிஞ்சுக்கூடாது யாருமே. புரியா? வேணும் நம்ம அசலான வாழ்க்கை என்ன அங்க இருக்குது, எப்பவும் இருக்கு போறது. இங்க இருக்குது இது இந்த வாழ்க்கை கொஞ்ச நாளைக்குதான். நம்ம எப்ப வாழ போறது எங்க? நம்ம ஜீவன் எங்க இருக்குது? நம்ம எப்ப ஜீவிக்க போறது எங்க? பரலோகத்துலங்க. அங்க எப்படி இருக்கணும் நீ யோசனை பண்ண எல்லாத்தினால அதுதாங்க சொல்றது. அங்க இதை பத்தி யோசனை பண்ணு. அங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்கு எப்பேற்பட்ட மகிமையா இருக்கணும். அங்க நீ அங்க போகும்போது எப்பேற்பட்ட உனக்கு கௌரவம் கிடைக்கணும். புரியுதா சொல்றது? அங்க போகும்போது எப்படி? அங்க போகும்போது எப்படி உனக்கு என்ன இருக்கணும்? கௌரவம் கிடைக்கணும். அங்கே பரலோகத்துக்கு போவோம். அப்பா ஏசுநாதரே வந்து நம்மள என்ன பண்ணுவாராம்மா? ஆஹ்வானம் பண்ணுவாராம்மா. தெரியுமா? ஆஹ்வானம் தெரியுமில்ல? வரவேற்பு கொடுப்பாராம்மா. இந்த உலகத்தில் யாராவது மினிஸ்டர் வந்தா என்ன பண்ண வரவேற்பு கொடுக்குறீங்களா இல்லையா? கொஞ்சம் எல்லாம் நின்றுட்டு காலப்பட்டு சொன்னேன். வெளிநாட்டில் இருந்து அவங்க சிஎம் பிஎம் வந்தாக்க அப்போ தெரியுமா இல்லையா? எல்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாரு? எல்லாம் லைனை நின்று என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டரே போவார். அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் வந்தால் இவங்க கூட என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாங்க? வரவேற்பு கொடுக்குறாங்க. பரலோகத்தில் உனக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்கு யார் இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தராக தேவனே வருவார் எதிர்க்க. ஸ்டெஃபன் அவர் மரணம் ஆயிடுச்சார். அவர் பார்க்குற போது என்ன இருக்கிறாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நின்றுட்டு இருக்கிறாரு. அர்த்தம் வந்துச்சா? நின்றுட்டு இருக்கிறாரு. அர்த்தம் என்ன? அவர் வரக்காக என்ன பண்றாரு? எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். சர்வ படிச்ச கர்த்தராக தேவனே நம்மள வரவேற்காக எதிர்பார்க்கிறார். இல்ல மனவாட்டி என்ன சொல்லிட்டு மனவாட்டி வரக்காக என்ன பண்றாரு? அதுல பாரு மேரேஜ், அப்ப கிறிஸ்டியன் மேரேஜ்ல என்ன பண்ணுவோம்? மனவாட்டி வரும்போது பிரைடு வரும்போது என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கிறிஸ்டியன் மேரேஜ் பார்க்கல ஒருத்தருமே என்ன புதுசாக பார்க்குறாங்க. கிறிஸ்டியன் மேரேஜ் வரல நீங்க? யாராவது பாருங்களா இல்லையா? இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டேங்க. நீங்க பிஸியில் யார சந்தோஷம் இருப்பீங்க நீங்க எல்லாம். மனவாட்டி வரும்போது மனவாட்டி தானே பிரைடு, மணவாளி, பெண்ணி குமாரத்துக்கு சொல்லுவாங்க மணப்பெண். சரி, மணப்பெண் வரும்போது சபையார் மொத்தம் என்ன பண்ண அங்கே இருக்கிறீங்களா எந்திரிச்சு நிற்பாங்க. பாஸ்டருங்க, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசங்களாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டுக்கு மணவாளன் கூட என்ன பண்ணுவார்? நிற்பார். அது கொஞ்சம் நம்ம கிறிஸ்டியன் கல்யாணம் பரலோகம் நடக்க போகிற
கல்யாணத்துக்கு என்ன அங்கே மாடலாக காமிக்கிறது தான். நம்ம மேரேஜ் என்ன ஆச்சு, எல்லாம் அந்நியாச்சாரம் வந்து பூந்துருச்சு எல்லாம். புரியுதா? நிற்பாங்க எந்தக்கு என்ன மன பெண் என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அதே மாதிரி நாம் போகும்போது பரலோக மனவாள், நம்ம மனவாளனாரு ஏசு கிறிஸ்து நம்மள என்ன பண்ணுவாரு, அவன் பண்ணுவாரு. அப்படி உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்பேற்பட்ட உனக்கு கௌரவம் கொடுக்கணும் கர்த்தர் எதிர்பார்த்தா நாம் எப்படி ரெடியாக வரோம், நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம பஜனை பண்ணுறோமா? பாடு மாத்திரம் பாடிடுவோம். அவர் மனவாளன், நான் மனவாட்டி. ஏன்னா நான் மனவா, ஏன்னா எனக்கு இது மறந்துடுறேன் நான். மனவாட்டியா? மனவாட்டி. அவர் என்ன பண்ணுவார், அவராரு மனவாளன் பாடுவோம். வேணா நாம் எப்படி ஆயத்தமோ நம்ம நேற்று கத்துன மாதிரி அவர் முன்னிக்காடு எப்படி நிற்கணுமாம்மா? பரிசுத்தமரா, குற்றமில்லாதவங்களா, மகிமையுள்ள சபையா, அது நிற்கதுன்னு அவரு அந்த கல்வாரி சிலுவையில் அவ்வளோ வேதனைப்பட்டது நம்மளுக்காக. தகுதுமா நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தா படவே பிரிய சகோதரிய சகோதரன். அதனால்தான் நம்ம வாழ்க்கை அவரு கூட இருக்குது. இந்த வாழ்றது என்ன கொஞ்ச நாள் தான். எந்தக்கு இந்த உலகத்தில் வைக்கிறோம்னா பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த உலகத்தில் நாம தகுதி பெற்றதுக்கோசரம் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில எத்தனை ரகரகமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாரு, அனுமதி கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலைமை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குணலட்சணம் என்ன வேணும், மாறணும். கர்த்தருக்கு இஷ்டமான என்ன நம்ம வாழ்க்கைய நம்ம சுபாவத்துக்கு என்ன பண்ணணும், மாற்றிக்கிட்டு அவருக்காக என்ன பண்ண ஆயத்து பண்ணணும். அல்லதா நம்ம என்ன நிலைமை வந்தாங்க கூட, நம்ம சூழ்நிலை இருந்தால் கூட அவரை நோக்கி பார்க்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தாவின் இந்த நிலைமைக்கு நோக்கம் என்ன, எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, இந்த இந்த சூழ்நிலைக்கு பின்னால் என்ன நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நம்ம நித்தியமான யோசனையோட அவன் எப்போ மேற்கொள்ள அங்கே பார்த்துட்டு நடக்கணும். நம்மளுக்காக இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையாக நம்ம என்ன பண்ணணும், யோசனை பண்ணிட்டு இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்பட வேண்டிய அவசரம் எவ்வளோ இருக்குது பிரிய சகோதரன். அதனால்தான் நம்ம குடாரம் அங்கதான் இருக்குது, நித்தியமான வீடு அங்கதான் இருக்குதாமா. நம்ம வாழ்க்கை அந்த வீட்டில் வாழ போறது வாழ்க்கை கூட இங்கே அங்கதான். அடுத்த நெக்ஸ்ட் மூணாவதா